நைன்டிஸ் காமெடி. அதனால வந்து எனக்கு யோகி பிடிக்கும். அது வந்து நல்ல கேரக்டர், நல்ல காமெடி, இது நல்லா சிரிக்க வைக்கிறது யோகி. ஆனால் 2-3 சீனு வந்து போகிறது ஒரு பாதியில் தான் சீன். ஆனால் இவங்க 3-4 பேர் தான் காமெடி போகிறோம். கொஞ்சம் ஜாலியாக குடும்பத்தோட பார்க்குற மாதிரி படம் நல்லா இருக்கா? ஃபேமிலியோட பார்க்கலாம். இது ஒரு அசிங்கம் கிடையாது, ஒரு இது கிடையாது. ஃபேமிலியோட குழந்தைங்க நல்லா ஊந்து சிரிக்கும். நல்லா அந்த கொஞ்சம் நம்ம வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம கொஞ்சம் மெதுவாக பார்க்கலாம். சிரிப்பு கொஞ்சம் வந்துருந்தா நல்லா நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நிறைவு இருந்தது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஆனால் எங்கே இது ஒரு நிறைவாச்சு அப்படின்னா, இப்போ இந்த படத்தை காசி டாக்கீஸில் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம நினச்ச மாதிரியே படத்தை ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா காமெடியை ரசிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபு கதையாக போய் இந்த கிளைமேக்ஸு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. இதில் லேடிஸு, பசங்க சின்ன சின்ன குட்டி பசங்க வந்து ரசித்து நல்லா இருக்குது, காமெடி சூப்பராக இருக்குது, அங்கிள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட 47 தியேட்டர் சிட்டியில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 47 தியேட்டர்லேருந்து வர்ற ரிசல்ட் இதுதான் நமக்கு சென்னை சிட்டியில். இது இல்லாமல் அவுட் ஆஃப் சென்னை, அதாவது த்ரூ அவுட் தமிழ்நாடுலேருந்து யுனானிமஸாக இருக்குது ரிப்போர்ட்டு. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வந்த படங்களில் இது ரொம்ப தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸோட ஃபீட்பேக் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸு நீங்கள் தான் பார்த்துட்டு இந்த படத்துக்கு உண்டான பூஸ்ட்டு, இந்த படத்துக்கு உண்டான லிஃப்ட் கொடுக்கணும். எல்லாருக்கும் நீங்கள் வந்த அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ. படம் பாருங்கள், ரசிங்க. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். 2 hours ஃபேமிலியாக வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம், வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான நல்லா வந்திருக்கு படம். நாங்கள் தேட்டருக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. லெக் பீஸ் அப்படின்னு நமக்கு என்ன தோணும்? பிரியாணி அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் தேட்டருக்கு வந்து பாருங்கள், அதில் ஒரு கண்டென்ட் வச்சுருக்காங்க. அதுதான் அதில் ஒரு ஹியூமரோட ஒரு சோசியல் மெசேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க. அனிருத் சார் ஒரு பாட்டு பாடிக்கிறாங்க. அந்த பாட்டு கமர்ஷியலாக நல்லா ஹிட், யூடியூப்லேயும் தெரியும். அதுவும் நல்லா வந்திருக்கு பாட்டு. வாங்க தேட்டருக்கு வாங்க, ஒரு 2 hours ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சோசியல் மெசேஜ் காமெடி சூப்பராக இருக்குது சார். கண்டிப்பாக பார்க்கலாம் சார், ஃபேமிலியாக பார்க்கலாம். எந்த இதுவுமே நல்லா காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எதிர்பார்த்த விடவே அதிகமாக இருக்குது. நல்லா 80s 90s கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அது ரொம்ப புதுசாக இருக்குது. படத்தில் இது வரைக்கும் வராத மாதிரி அது ஒரு கேரக்டர் நல்லா புதுசாக இருக்குது சார். அனிருத்தோட அந்த சாங் நல்லா சூப்பராக இருக்குது சார். நல்லா வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. வித்தியாசமான ஒரு டியூன் அது நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பழைய காலத்து நடிகர்கள் வந்த மாதிரி இது உண்மையிலேயே நல்லா இருந்தது. நல்லா சிறப்பாக இருந்து எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் அது. நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட. படம் பாருங்க. இந்த படத்தை இந்த வீக் நல்லா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். 2 hours நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி படம். நீங்கள் பாருங்க, ஒரு ரிவ்யூ கொடுங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது நிறைய பேர் நல்லா சிரிச்சு துடிக்கிறாங்க. டேரக்டர் சைடு அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அடிவு நடிச்சிருக்காரு, புதுசு அப்புறம் பண்ணாரு சாங் ஒரு மாதிரி ஒரு ஃபன். 2 hours நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை யோசிக்காமல் ஒரு பெருசாக எதுவும் இல்லாமல் ஃபன்னாக இருக்குது. அதே ஃபுல்லாக ஒரு ஃபன்னாக இருக்குது. ஒன்லைன் எதுவுமே இல்லை, சிம்பிளாக ஃபுல்லாக காமெடியாக இருக்கும். அதுதான் நீங்கள் பார்க்கணும். நம்ம நீங்கள் வேறு ஏதாவது வளர்க்கணும் அதை வச்சு ஜாலியாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஜாலியாக இருக்குது. படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்ன ஒரு படத்தை சொல்ல வந்துருக்கீங்க? சோசியல் மெசேஜோ அவேர்னஸ் அந்த மாதிரி முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து அது எதனால பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது ஒரு பார்த்தா அவங்களுக்கு ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்து ஒரு காமெடியாகவே சொல்லியிருக்காங்க. வந்துட்டு காமெடி ஜானராக வந்துட்டு படம் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. காமெடியில் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு? காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு.
படத்தோட படமா காமெடி இருக்குல்ல இல்லை தனி ட்ராக் பாருங்க? தனி ட்ராக்கே கிடையாது, படத்தோட ஸ்கிரிப்டோடயே தான் இருக்கு. ஆக்சுவலாக டோட்டலாகவே இதில் காமெடி சேனல் வந்து நான்கடல் ராஜேந்திரன் அவங்க இருக்கட்டும், 4 ஹீரோ இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய இதுவும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு வந்துட்டு. இவங்களும் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க, ஒரு சீரியஸான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க வந்துட்டு. ரவிமரியா சார் போர்ஷன் ஒன்று இருக்கு காமெடி, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அவதிலேருந்து எல்லா எண்டு வரைக்கும் நல்லாவே இருக்கு. ரொம்ப நாளாக பெரிய காமெடி படமே வரல, அந்த அந்த அதை பூர்த்தி பண்ணி சரி, பெரிய காமெடி படமே ரொம்ப நாள் வராமல் இருக்குது. இப்போ இடையில இப்போ படம் வச்சு படம் வச்சுங்களே எம்ஜிஆர் படம், அதுக்கப்புறம் இந்த படம் நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்குறது கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சமான படம். கதை நல்லதான், ஒரு பேர்டிக்காமல் போகும். ஆக்சுவலாக வந்துட்டு ஜாலியாக போகும், பேர்டிக்காமல் போகும். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு எண்டு வரைக்கும் ஜாலியாக இருந்தது. படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த சீன் இவங்க 4 பேர் ஹீரோ 4 பேர் வந்துட்டு ரவிமரியா சார்கிட்ட மாட்டுவாங்க. அவங்க ட்ராக் வந்து எல்லாமே காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு வந்துட்டு. ஆக்சுவலாக வந்து இவங்க ஒரு பழைய 80s கேட்டப்லாம் போடுவாங்க. 4 பேருமே வந்து 4 ஹீரோவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரவிமரியா சார் போர்ஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு வந்துட்டு. மியூசிக் நல்லா இருக்கு. 2 பாட்டுமே நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். பெருசும் இல்லாமல் நல்ல ஒரு காமெடி ஜானரான நல்ல படமா இருக்கு வந்துட்டு. லெக் பீஸ் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தில் ஒரு விஷயம் நடக்கும் வந்துட்டு. அதுதான் முக்கியமான காரணம். படத்து டைட்டிலுக்கும் படத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. முழுக்க நல்ல அதாவது இப்போ கரண்ட்ல மாசம் நல்ல படம் இல்லை, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படம். இந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க? சோசியல் மெசேஜ் கண்டிப்பா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகும், மெயினா வந்துட்டு கப்பிள்ஸ் கனெக்ட் ஆகும். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியும். என்ன சொல்லுவாங்க அது முழுக்க ஒரு அவேர்னஸ் இருக்கு. பிளஸ் வந்துட்டு ஒரு படத்தோட சார்ந்த விஷயம் சொல்லக்கூடாம பாக்குறது. சோசியல் மெசேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு. அதுதான் மெயினா. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்ன கரண்ட்ல என்ன இஷ்யூ இருக்கோ அதை சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கலா விட நமக்கு தேவைப்படுற அன்னையோட டேவோட பிரச்சனை தான். ஒரு கப்பிள்ஸா இருக்கிறதோ, ஒரு மீட்டப்பா இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். இருக்கிற முழுக்க யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகும் நல்லபடியா. காமெடி தான் படம் தான் காமெடி. கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா இப்ப கரண்ட்ல இருந்து எந்த காமெடி படமும் இல்லை. இந்த படம் தான் கரெக்டாக